Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about என்ன அப்படினா motion of a block. Okay, so motion of a block in a rough inclined plane. So ஒரு inclined plane எடுத்துக்கிறேன், ஒரு சாஞ்சான ஒரு plane. Okay, let's take consider like this plane. Okay, இந்த plane மேலே நம்ம வந்து rough inclined plane எடுத்துக்கிறோம். Rough means what? அந்த இடத்துல friction இருக்குன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த பிளாக்கை வந்து நான் இந்த ரஃப் இன்க்ளைன் பிளேனில் வைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன மாதிரியான ஆக்சலரேஷன் வருது, வாட் இஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு பொதுவாக இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளமும் கூட. ஸோ இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கூட வந்து ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிலாம் என்னன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ கவனிங்க, மோஷன் ஆஃப் பிளாக் இன் ரஃப் இன்க்ளைன் பிளேன். ஸோ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, ஒரு இன்க்ளைன் பிளேனில் ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் வந்து வச்சுருக்கேன். அதோட என்னன்றது நார்மல் ரியாக்ஷன், எஃப் இஸ் த ஃப்ரிக்ஷன் தட் ஃபோர்ஸ் தட் இஸ் ஆக்டிங் அண்ட் ஏ இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக். இது மூணுத்தையும் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் இந்த ஃபாலோயிங் கேஸ். ஓகே, இந்த ஃபாலோயிங் கேஸ் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட். ஓகே, ஸோ கேஸ் ஒன் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸ். இது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சம்டைம் இட் இஸ் கால்ட் அஸ் இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னு கூப்பிடுவான், இல்லைனா என்ன கூப்பிடுவான், ஆர் தே வில் கால் இட் அஸ் வெட்ஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். இன்க்ளைன்டு பிளேன்னு கூப்பிடுவான், இல்லை வெட்ஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். இப்போ என்னென்னா, ஒரு பிளாக் ஆஃப் மாஸை வந்து இந்த இன்க்ளைன் பிளேனில் வைக்கிறேன். ஸோ நம்மளோட எய்ம் என்னென்னா, நார்மல் ரியாக்ஷன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு வெட்ஜு, இல்லைனா நம்ம ஒரு இன்க்ளைன் பிளேன் கூப்பிடலாம், ரஃப் இன்க்ளைன் பிளேன். ஸோ நான் மாஸ் எம் வச்சுருக்கேன். ஐ ஹவ் ஆல்சோ அப்ளைட் அ ஃபோர்ஸ் எஃப். ஒரு ஃபோர்ஸ் எஃப் வந்து இந்த மாஸ் எம் மேலே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் பிளாக் இஸ் மூவிங் அப்வர்ட்ஸ். இந்த ஃபோர்ஸ் நான் எஃப் அப்ளை பண்ணனால மேலே பார்த்து மூவ் பண்ணுது அப்படின்ற கேஸில் நான் இந்த மூணு விஷயங்கள், நார்மல் ரியாக்ஷன், ஃப்ரிக்ஷன் அண்ட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். இதுதான் என்னோட எய்ம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் இதெல்லாம் பற்றி என்னன்றதை பார்க்கலாம். சரி, இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட எய்ம் வந்து டு ஃபைண்ட் த ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ இது வந்து நம்மளோட மாஸ், ரைட்? இந்த மாஸ் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் போடும்போது இந்த மாஸ் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ we need to say. ஸோ திஸ் இஸ் mg. ஓகே, வெயிட்டு. அதுக்கப்புறம் இது என்னது நம்மளுக்கு, திஸ் இஸ் அ காமன் டேஞ்சன்ட். இந்த காமன் டேஞ்சன்ட்டுக்கு டுவர்ட்ஸ் ஆப்ஜெக்ட் பார்த்து இருக்கிறது தான் என்னது, நார்மல் ரியாக்ஷன். ஸோ காமன் டேஞ்சன்ட்டும் நார்மல் ரியாக்ஷனும் பர்பெண்டிகுலராக இருக்கும் 90 டிகிரி. இப்போ நல்லா கவனிங்க, இந்த mg வந்து என்ன பண்ணுன்னா, இந்த பிளாக்கை கீழே கொண்டு வர ட்ரை பண்ணும். கீழே கொண்டு வர ட்ரை பண்ணுறதுனால ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆகும்னா, ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது மீன்ஸ் வாட், இட் இஸ் கம்மிங் டவுன்வர்ட்ஸ். அப்போது தேர் இஸ் ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் வெட்ஜ், இன்க்ளைன் பிளேன் அந்த பிளாக். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனாக கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்குமான்னு கேட்குறேன். இந்த பிளாக் கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு, அப்போ இது டெஃபினட்டாக என்னது, இது கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து we are interested to find normal reaction, friction and acceleration. சரியா? இப்போ this is mg. ஓகே, இது mg, இது வந்து 90 டிகிரியா, this is theta, இது வந்து 90 டிகிரி. நான் இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் இஸ் ஆல்வேஸ் டவுன்வர்ட். நிறைய பேர் வந்து வெயிட் வந்து இப்படி போடுறீங்க, அப்படி கிடையாது. வெயிட் வந்து எப்பவுமே எப்படி இருக்கணும், வெர்டிக்கலி டவுன்வர்டு பார்த்துருக்கணும். ஸோ இது வந்து 90 டிகிரி. ஸோ யூ கேன் see a right angle triangle here. ஓகே, இது தீட்டா, இது 90 அப்படின்னா இது எவ்வளோ இருக்கும், இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். தீட்டா 90, ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளில் என்டையர் ஆங்கிள் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரணும், 180 டிகிரி உங்களுக்கு வரணும். ஸோ திஸ் இஸ் தீட்டா 90 மைனஸ் தீட்டா. இப்போ நல்லா கவனிங்க, இது ஒரு 90 இல்லை, இந்த இதுக்கு நம்ம நார்மலில் வரைஞ்ச மாதிரி இருக்குல்ல, இது வந்து 90. ஸோ 1 செகண்ட் இது 90னா இது 90 மைனஸ் தீட்டா. அப்போ இது என்னவாக இருக்கும், தீட்டாவாக இருக்கும். ஸோ அப்போ தான் இது தீட்டாவாக இருந்தால் தான் இது என்ன இருக்கும், 90 மைனஸ் தீட்டா, சச் தட் திஸ் என்டையர் ஆங்கிள் இஸ் 90. புரியுதா? ஸோ இது என்டையர் ஆங்கிள் இஸ் 90, திஸ் இஸ் 90 மைனஸ் தீட்டானா இது தீட்டாவாக இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்காக நான் எதுக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து mg which is vertically downward. ஸோ அப்போ இது என்ன ஆங்கிள் இருக்கும், தீட்டாக்கு பக்கத்தில், mgக்கு பக்கத்தில் இருக்கிறது தீட்டா இஸ் தேர். அப்போ இது என்னவாக இருக்கும், mg காம்பனன்ஸாக பிரிக்கிறேன். ஸோ mgயை காம்பனண்ட்டாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து பர்பெண்டிகுலர் டு த பிளெயின் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலராக என்ன பண்ணியிருக்கேன், mg cos theta I got. இது என்னவாக இருக்கும்,
இது mg sin தீட்டாவாக இருக்கும். இது mg cos தீட்டா அண்ட் திஸ் இஸ் mg sin தீட்டாவாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய எல்லா ஃபோர்ஸையும் நம்ம போட்டோம். இப்போ என்ன அப்படின்னா வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் என்னோட கோஆர்டினேட் சிஸ்டமை இப்படி எடுத்துக்க போகிறேன். திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் ஒய். ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டாச்சுப்பா. அதாவது மாஸ் எம் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸையும் போட்டேன். எம்ஜி, நார்மல் ரியாக்ஷன், ஃபிரிக்ஷன் எல்லாமே. கூட நான் என்ன பண்ணிட்டேன், எம்ஜியை வந்து 2 காம்பனண்ட்டாக பிரிச்சுங்க. எம்ஜி காஸ் தீட்டா அண்ட் எம்ஜி சைன் தீட்டாவாக பிரிச்சாச்சு. இப்போ என்ன இது அப்படின்னா நம்ம இந்த ஆக்சலரேஷன், நார்மல் ரியாக்ஷன்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா கோஆர்டினேட் சிஸ்டமை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன். இந்த சைடு ஒய் போட்டிருக்கேன்னா திஸ் இஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன். கீழே டவுன்வர்டு பார்த்துருக்கிறது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், டவுன்வர்டு பார்த்துருக்கிறது. சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு அப்ளை summation of force along x direction is equal to m into ax. அதே மாதிரி summation of force along y direction is equal to m into ay I need to apply. ஸோ இப்போ கவனிங்க, நம்மளுக்கு வந்து x directionல என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது. இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் கீழே பார்த்துருக்கு. ஸோ ப்ளஸ் எம்ஜி இஸ் பாசிட்டிவ், ப்ளஸ் எம்ஜி சைன் தீட்டா இஸ் பாசிட்டிவ். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், கைனடிக் ஃப்ரிக்ஷன் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இது mg sin theta and this is fk frictional kinetic friction fk. வேறு எதுவும் ஃபோர்ஸஸ் இருக்கா along this plane? கிடையாது. ஓகே, this is equal to mass into acceleration. சரி, acceleration வந்து டவுன்வர்டு பார்த்துருக்கு. ஸோ நான் என்ன எடுத்துக்கலாம், ப்ளஸ் எக்ஸ் I can take. ஸோ வாட் இஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன்? கைனடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னப்பா வரும், μk into n, μk into n. ஸோ அதையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன வருது, mg sin theta minus μk into n, this will be equal to m into a. ஸோ இப்போ எனக்கு a என்ன ஒரு ஆன்சரு. சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இருக்கா, இந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு வந்து வச்சுக்கலாம். இதை அப்படியே வச்சுப்போம். சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாம் ஒய் டைரக்ஷன் பண்ணலாம். ஒய் டைரக்ஷனில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, திஸ் இஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன். மேலே பார்த்துருக்கிறது ப்ளஸ் ஒய் இல்லையா, ஸோ பாசிட்டிவ் டைரக்ஷன். மேலே பார்த்து ப்ளஸ் என், இது பார்த்து என்ன இருக்குது, மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா. திஸ் இஸ் ப்ளஸ் என், திஸ் இஸ் மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா. வேறு எதுவும் ஃபோர்ஸஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஆக்சலரேஷன் இருக்கா அலாங் திஸ் டைரக்ஷன், கிடையாது. ஆனால் அதாவது இந்த பிளாக் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகலை. ஸோ பேசிக்கலி 0. கரெக்டாக? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், n is equal to mg cos theta. ஸோ இப்போ பாருங்கள், இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், mg sin theta minus μk mg cos theta, this will be equal to m into a. இங்கே எல்லாமே காமனாக m இருக்கா, m எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஆக்சலரேஷன் will be equal to g sin theta minus μk g cos theta. So this is our answer. புரியுதா? Yeah. ஸோ அடுத்து we will discuss about this problem. இதை எரேஸ் பண்ணிடலாமா? இது கொஞ்சம் எரேஸ் பண்ணிடுறேன். ரைட், சரி. இப்போ என்னென்னா, இப்போ ஆக்சலரேஷன் தட் இஸ் கம்மிங் டவுன்வர்டை கண்டுபிடிச்சிட்டோம். நார்மல் ரியாக்ஷன் என்னது, இப்போ தானே பார்த்தோம், mg cos theta இப்போ தானே கண்டுபிடிச்சோம். ஸோ we have found n, f கண்டுபிடிச்சிட்டோம். f வந்து என்னது, கைனடிக் ஃப்ரிக்ஷன். இங்கே μk into n மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ we have found all the 3 quantities. இப்போ இந்த கேஸ் வந்து மேலே அப்வர்டு பார்த்துருக்கு. சரி, பேசிக்காக பிளாக் இஸ் மூவிங் அப்வர்டுன்னு கொடுத்துட்டான் வித் அன் ஆக்சலரேஷன் a. இந்த ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும், அப்புறம் நார்மல் ரியாக்ஷன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ ஆக்சுவலாக பிளாக் வந்து மேலே பார்த்து போகிறனால ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன ஆக்ட் ஆகும், ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, திஸ் இஸ் தீட்டா, திஸ் இஸ் வாட், m into g. நான் ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரி திஸ் இஸ் காமன் டேஞ்சன்ட். காமன் டேஞ்சன்ட்லேருந்து டுவர்ட்ஸ் பார்த்து என்ன இருக்கும், ஒரு நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் இது டீட்டானா இந்த ஆங்கிலும் என்னவாக இருக்கும், டீட்டாவாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் இஸ் 90 மைனஸ் டீட்டா, அப்போ இது டீட்டாவாக இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் ஒன்ஸ் அகேன் 90. ரைட்டா? இப்போ இதை காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணிங்கன்னா என்ன வரும், mg cos theta. இந்த சைடு பிரேக் பண்ணிங்கன்னா என்ன வரும், இப்போ ஆல்ரெடி இந்த சைடு பார்த்து ஃப்ரிக்ஷன் இருக்குது. கைனடிக் ஃப்ரிக்ஷனா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா, நம்மளுக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன் தான் இருக்குது. ஏன்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆக தொடங்கிடுச்சுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, தட்ஸ் வை இட் இஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன். சரி, இப்போ mg cos theta இந்த டவுன்வர்டு பார்த்து என்ன இருக்கும், நம்மளுக்கு mg
sin theta. சரி, இப்போது எஸ் மேலே பார்த்து நம்மளுக்கு என்ன இருக்குது? இப்போ ஒன்ஸ் அகைன் நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் சூஸ் பண்ணிக்கலாமா? இது என்னோட எக்ஸு, இது என்னோட ஒய். இந்த டவுன்லோடு பார்த்துருக்கிறது பாசிட்டிவ் எக்ஸ், மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ் ஒய். ஸோ நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன்னா சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் along x direction is equal to m into ax. ஸோ அப்ளை பண்ணால் என்ன வரும்? வாட் இஸ் த ஃபோர்ஸஸ் along x direction? ஸோ கீழே பார்த்துருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன், மேலே பார்த்துருக்கிறதெல்லாம் நெகட்டிவ். ஓகே, ஸோ கீழே பார்த்து என்னெல்லாம் இருக்குது? ப்ளஸ் mg sin theta, வேறு என்னெல்லாம் இருக்குது? ப்ளஸ் fk mg sin theta ப்ளஸ் fk. ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன இருக்குது நம்மளுக்கு? கேபிட்டல் எஃப். ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்மளுக்கு மைனஸ்ஸு, மேலே பார்த்துருக்கனால மைனஸ்ஸு. ஸோ ஆக்சலரேஷன் என்ன வரும்? m இன்ட்டு வாட் இஸ் ஆக்சலரேஷன்? நான் கீழே பார்த்துருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன், பட் மேலே பார்த்த ஆக்சலரேஷன் இருக்குனால நான் என்ன பண்ணணும்? மைனஸ் ஏ ஐ நீட் டு சப்ஸ்டியூட். ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம்? வாட் இஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன்? mg sin theta ப்ளஸ் மியூ கே n minus f will be equal to minus ma. ஸோ இதை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதணுன்னா நான் எப்படி எழுதிக்கலாம்? f minus mg sin theta அப்புறம் mu k n divided by இப்படி எழுதலாமா? சரி, இது வந்து சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் along x direction பண்ணணும் அந்த எக்ஸ்பிரஷன். இதே சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் along y direction பண்ணணும்னா என்ன வரும்? m into ay. ஸோ y டைரெக்ஷனில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குது? ப்ளஸ் n, டவுன்வர்டு பார்த்து என்ன இருக்குது நம்மளுக்கு? மைனஸ் mg cos theta. வேறு எதுவும் ஃபோர்ஸஸ் இருக்கா along this direction? கிடையாது. ஆக்சலரேஷன் இருக்கா? அதுவும் கிடையாது. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் 0. ஸோ n is equal to mg cos theta. ஸோ பேசிக்காக என்னென்னா இதில் அவ்வளோதான் ப்ராப்ளமே. நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ வாட் ஆன்சர் யூ வில் கெட் இஸ் a is equal to f minus mg sin theta minus mu k n வந்து என்னது? mg cos theta divided by m. ஸோ இதுதான் நம்மளோட பேசிக்கலி நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்னா என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். தென் ஐ எம் கெட்டிங் திஸ் எக்ஸ்பிரஷன். கரெக்டாக இதுதான் நம்மளோட ஆக்சலரேஷன். இப்போ கொஸ்டினில் இப்போ ப்ராப்ளம்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேபிட்டல் எஃப் என்னன்னு கொடுத்துருவான். தென் யூ கேன் ஃபைண்ட் த ஆக்சலரேஷன். ஓகே, எஸ், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை எரேஸ் பண்ணிடுறோம்பா. சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா we try to answer what is angle of friction. ஓகே, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கான்செப்ட். இது எப்படி ஸ்டாண்டர்டாகவே இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இங்கே என்ன பாருங்கள், திஸ் இஸ் அ மாஸ் m. ஓகே, இந்த மாஸ் m மேலே நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இந்த மாஸ் வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸ் மேலே வச்சுருக்கோம். ஸோ இந்த மாஸ் மேலே கேபிட்டல் எஃப் ஃபோர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். உடனே என்ன ஆகும்? திஸ் ஆப்ஜெக்ட் வில் ட்ரை டு கோ டுவர்ட்ஸ் ரைட் டைரக்ஷன். ஸோ உடனே என்ன பண்ணும்? ஃப்ரிக்ஷன் வந்து ரிலேட்டிவ் மோஷன் வந்து பிடிக்காததுக்கு உடனே என்ன ஆகும்? ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொடுக்கும். பட் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டிங் வேல்யூ இருக்கும். லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஃப்ரிக்ஷன் நம்ம போன டிஸ்கஷனில் பார்த்தோம் ஃப்ரிக்ஷன் பற்றி. அதில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்குன்னு ஒரு லிமிட்டிங் வேல்யூ இருக்குது, மேக்ஸிமம் வேல்யூ. அதை தாண்டி இருந்தால் தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து நகரும். இந்த ஃபோர்ஸ் வந்து லெஸ் தென் லிமிட்டட் ஃப்ரிக்ஷனாக இருந்தால் நகராது. இது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ என்னென்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் திஸ் இஸ் கிரேட்டர் தென் த லிமிட்டிங் வேல்யூ திஸ் வில் ஸ்டார்ட் மூவிங். ஆனால் இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தா நான் இங்கே அப்ளை பண்ணுறது கேபிட்டல் எஃப்ஆ. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கண்டிஷன். மேலே பார்த்து நார்மல் ரியாக்ஷன், கீழே பார்த்து mg. நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். எக்ஸாக்டாக ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வேல்யூ. அதாவது என்னென்னா வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து எக்ஸாக்டாக ஈக்குவல் டு எதுக்கு இருக்குது? லிமிட்டிங் வேல்யூ. இந்த கண்டிஷனை வந்து நம்ம வச்சுக்கணும். அந்த கண்டிஷனில் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன படிக்க போகிறோம்? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எக்ஸாக்டாக ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனாக இருந்துச்சுன்னா த ஆப்ஜெக்ட் இஸ் ஜஸ்ட் அபவுட் டு மூவ். மூவ் ஆக தொடங்க போகுது. அதானே லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனு. ஸோ அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எக்ஸாக்டாக ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். புரியுதா? திஸ் இஸ் அ கண்டிஷன் இன் விச் வி ஆர் ஸ்டடிங் வாட். இந்த கண்டிஷனில் தான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் படிக்க போகிறோம் என்னதுன்னு. ஓகே, ஸோ த ஆப்ஜெக்ட் இஸ் ஜஸ்ட் அபவுட் டு மூவ். அப்போது அந்த சிச்சுவேஷனில்
என்னென்ன காண்டாக்ட் ஃபோர்ஸ்லாம் இருக்குது? வாட் இஸ் த ரிசல்டன்ட் ஆஃப் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்? நம்ம போன லெக்சரில் இதை பற்றி ப்ராப்ளம் ஒன்று பார்த்துருந்தோம். சரி, இதில் என்னென்ன காண்டாக்ட் ஃபோர்ஸ்லாம் இந்த மாஸ் மேலே ஆக்ட் ஆகுது? நார்மல் ரியாக்ஷன் இஸ் அ காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு, ஸோ நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனாக இருக்கனால இதுவும் என்ன ஆகிடும்? திஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆல்சோ வில் பிகம் லிமிட்டிங் வேல்யூ. ஸோ லிமிட்டிங் வேல்யூ ஆக்ட் ஆகுது. இந்த மாஸ் எம் மேலே ரெண்டு காண்டாக்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதுக்குன்னு சொல்லி ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கலாமா? ஸோ எஃப்எல் இந்த டைரக்ஷன், நார்மல் டைரக்ஷன் மேலே பார்த்து அந்த பர்டிகுலர் கண்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் இஸ் ஜஸ்ட் அபவுட் டு மூவ், அந்த சுச்சுவேஷனில் ரெண்டு காண்டாக்ட் ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் தான் என்னது? சீன்னு எழுதியிருக்கேன். ரெண்டு காண்டாக்ட் ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் தான் சீன்னு எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ரிசல்டன்ட் ஆஃப் காண்டாக்ட் ஃபோர்ஸ் சி. இப்போ இதை வெக்டாராக பாருங்கள், இது என்டையர் கான்செப்டே வெக்டாராக பாருங்கள். திஸ் இஸ் நார்மல் ரியாக்ஷன், திஸ் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இது ரிசல்டன்ட். இந்த நார்மல் ரியாக்ஷனுக்கும் இந்த ரிசல்டன்ட் ஆஃப் காண்டாக்ட் ஃபோர்ஸ்க்கும் ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அந்த ஆங்கிளுக்கு பேர் தான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். பட் ஆனால் இதை நம்ம எந்த கண்டிஷனில் படிக்கிறோம்? பர்டிகுலராக நம்ம என்ன கண்டிஷனில் படிக்கிறோம்? when the object is just about to move, நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் எக்ஸாக்டாக இட்ஸ் ஈக்குவல் டு லிமிட்டிங் வேல்யூ. the object is just about to move, அந்த கண்டிஷனில் we are studying. கரெக்டா? யா. ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ அந்த டைமில் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஸோ என்ன சொல்கிறான்னு பாருங்கள். the angle which the resultant contact force C of FL and N, the angle which the resultant contact force C of FL and, அதாவது FLக்கும் Nக்கும் இருக்கக்கூடிய ரிசல்டன்ட் C இல்லையா, the angle which the resultant contact force of FL and N making with normal reaction. So the resultant contact force making an angle with N is known as angle of friction. At what condition? When the object is just about to move. When the object is just about to move, அது கூட நீங்கள் எழுதிக்கலாம். When object is just about to move. Okay, the object is just about to move isன்றதை இங்கே போட்டுக்கலாம். புரியுதா? the object, when object is just about to move, அதாவது இந்த கண்டிஷனில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் எம்மை ஒரு வெட்ஜில் போய் வைக்கிறேன். வெட்ஜ் மீன்ஸ் வாட்? இட் இஸ் அன் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். இந்த இன்க்ளைன்ட் சர்ஃபேஸில் மாஸ் எம்மை கொண்டு போய் வச்சுருக்கேன்னா, இப்போ நான் என்ன ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் மாஸ் எம் வச்சதுக்கப்புறம் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். தட் இஸ், இட் இஸ் நாட் ஸ்லைடிங். இட் இஸ் இந்த மாஸ் எம்மை சம் டீட்டா ஆங்கிளில் திருப்பி வைக்கிறேன்ப்பா. டீட்டா ஆங்கிளில் கொண்டு போயிட்டு இந்த மாஸ் எம்மை வைக்கிறேன். இந்த மாஸ் எம் நகரில், தட் இஸ் டவுன்வர்டு ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷனும் அதை வந்து ஸ்டேபிளாக ரெஸ்ட்லேயே வச்சுருக்கு. இப்போ நான் என்னோடய எய்ம் என்ன அப்படின்னா, இது எவ்வளோ ஆங்கிள் வச்சுருக்கு கிரவுண்டோட? டீட்டாவா? இந்த ஆங்கிள் அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வரும். அந்த ஆங்கிள் வரும்போது என்ன ஆகும்னா, இந்த மாஸ் வந்து ஜஸ்ட் அபவுட் டு வாட்? ஸ்லைடு. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரப்போ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் ஆல்ஃபாவில் this mass is about to slide. அந்த ஆங்கிளுக்கு பேர் தான் என்னது? ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். அதாவது மினிமம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆல்ஃபா ஆஃப் பிளேன் with horizontal at which the block placed on the wedge, அதாவது inclined plane, just began to slide down. This is known as angle of repose. அதாவது நம்ம இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் இது பண்ணுறோம், அந்த பர்டிகுலரில் ஒரு ஆங்கிளில் ஸ்லைட் ஆக தொடங்குது. அந்த ஆங்கிள் பேர் தான் என்னது? ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் ஆல்ஃபா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். இங்கே இங்கே இந்த லேம்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேம்டாவோட வேல்யூ வில் பி ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் μs. இதுக்கு டெரிவேஷன் இருக்குது, சிம்பிள் டெரிவேஷன் தான் இங்கே ஐ ஹவ் ஷோன். ஸோ திஸ் இஸ் த லேம்டாவோட வேல்யூ. இங்கே நான் சொல்லலை. ஒன்ஸ் அகெயின் இதுக்கும் என்ன வரும்? ஆல்ஃபாவோட வேல்யூ
alpha ஓட வேல்யூ will be equal to tan inverse what? Tan inverse mu s. ஸோ ஆங்கிள் ஆஃப் ரீபோஸும் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுமே வந்து tan இன்வர்ஸ் மியூஎஸ் பேசிக்லி ரெண்டு பேருக்குமே சேம் வேல்யூ தான் வரும், லேம்டாக்கும் ஆல்ஃபாக்கும். பட் லேம்டான்றது என்னது? ரிசல்டன்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் சிக்கும் என்னுக்கும் உள்ள இந்த ஆங்கிள். அதே மாதிரி when the condition is the object is just about to slide. அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த ஆல்ஃபான்ற அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இது at which this mass is about to slide. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே சரி, இது புரியுது இல்லையா? ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா மட்டும் எப்படி டிரைவ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் குயிக்காக. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு வெக்டாராக பாருங்கள். வெக்டாராக பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஃபார்ம்ஸை திஸ் இஸ் இது வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இல்லையா? நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா tan இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி பாருங்கள். திஸ் இஸ் சி, இந்த லென்த்து வந்து சி, இந்த லென்த்து வந்து என்னது n. அப்போ இந்த லென்த் என்னது FL, இந்த லென்த்து L, சி இந்த லென்த்து n, இந்த லென்த்து வந்து FL. அதாவது இந்த FL இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு திஸ் FL. ஓகே, அப்போ நான் tan லேம்டா சொன்னேன்னா என்ன வரும்? FL by n வருமா? ஆல்ரெடி FLோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? μs into n. கரெக்டு தானேப்பா? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ μs into n. n கேன்சல் ஆச்சுன்னா ஐ எம் லெஃப்ட் வித் திஸ் எக்ஸ்பிரஷன். புரியுதா இல்லையா? ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் இது வந்து வெக்டார்ஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் இதை சொல்ல முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? இப்போ அடுத்து இந்த கேஸ் ரொம்ப ஈஸியானது. அதாவது நான் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் வைக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் ஜஸ்ட் அபவுட் டு ஸ்லைட் ஆக தொடங்க போகுது. இந்த கண்டிஷன் பாருங்கள், நகரலை ஆனால் நகர போகுது. இந்த இடத்துல இந்த சுச்சுவேஷனில் வந்து டவுன்வர்டு பார்த்து mg sin θ இருக்கும், sin ஆல்ஃபா. நான் காம்பனன்ஸாக பிரேக் பண்ணி காமிச்சேன்ல, அதே மாதிரி தான். ஸோ mg sin θ டவுன்வர்டு பார்த்துருக்கா, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்மளுக்கு என்ன இருக்குது? FL, லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஏன்னா இட் இஸ் அபவுட் டு ஸ்லைட். ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் லிமிட்டிங் வேல்யூ தான் இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா FL is equal to mg sin alpha. this mg sin alpha should be equal to FL இருக்கும். அதே டைமில் நார்மல் ரியாக்ஷன் வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஆக்சலேஷன் கிடையாது. ஸோ n will be equal to mg cos alpha. ஸோ FL என்னக்கான எக்ஸ்பிரஷன் வந்துருச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம்? ஸோ FLன்றது என்னது? FL is nothing but μs. ஸோ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். FLன்றது என்னது? nothing but μs into n. இந்த என்னோட வேல்யூ ஏற்கனவே நம்மளுக்கு என்ன தெரியும்? mg cos alpha. அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கேன்சல் ஆகிடுது, gg கேன்சல் ஆகிடுது. ஸோ இந்த cos alpha அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா tan alpha மாறிடும். tan alpha is equal to μs. ஸோ alpha is equal to what? tan inverse μs. புரியுதா? யா. ஸோ பேசிக்காக இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனை நம்மளால் பார்த்தோன்னே சொல்ல முடியும். அதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன்? μLோட வேல்யூ இஸ் μsn. தென் ஐ ஹவ் கேன்சல்ட் எவ்ரி திங், ஐ காட் ஆல்ஃபா வேல்யூ. ஸோ பேசிக்கலி ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் ஆர் சேம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஓகே குட். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A block of mass 5 kg rest on an inclined plane. A block of mass 5 kg restல இருக்கான். Rest on a inclined plane at an angle 30 degree with an horizontal. Inclined plane at an angle of 30 degree with a horizontal. If the block just begins to slide. If the block just begins to slide, then what is the coefficient of static friction between block and the surface? அதாவது நம்மளுக்கு வந்து என்ன இருக்கான்? ஒரு 5 kg பிளாக் இருக்கான். ஓகே, இப்போ இது வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸ். இட் இஸ் அ ரஃப் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ they are asking what is the coefficient of friction, static friction when the mass is just about to move. என்ன கேட்டிருக்காங்க? if the block just begins to slide, கொஞ்ச நேரத்தில் இது ஸ்லைட் ஆக தொடங்கிடுச்சு. ஓகே, இப்போ இந்த சுச்சுவேஷனில் கேட்குறான் வாட் இஸ் μs அப்படின்னு. ஸோ அவன் கொடுத்த கண்டிஷனில் வந்து the block is at rest. ஆக்சுவலி ரெஸ்ட்டில் இருக்குன்னா ஆக்சலரேஷன் என்னது? பேசிக்கலி 0. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு μs கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஃப்ரீ பாடி டயக்ராம் we can put. ஸோ this is mg. காமன் டேஞ்சண்ட்டுக்கு பர்பண்டிகுலராக என்ன இருக்கும்? நார்மல் ரியாக்ஷன், நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இது டீட்டானா இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரி தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது 30 டிகிரி இருக்கும். ஸோ காம்பனன்ஸாக பிரேக் பண்ணனா இது என்ன வரும்? mg cos 30. இது என்னவாக இருக்கும்?
இது mg sin 30. ஓகே, இப்போ இந்த mg sin 30 வந்து என்ன பண்ணுன்னா இந்த பிளாக்கை வந்து பேசிக்கலி ட்ரைஸ் டு புல் டவுன். பட் இதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன ஆக்ட் ஆகிருக்கு, the block is just began to move. அதாவது இன்னும் பிகன் ஆகலை, just began to moveனா என்ன அர்த்தம்? ஸோ பேசிக்கலி நம்மளுக்கு வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது இந்த. ஸோ இன்னும் கொஞ்சம் அபவுட் டு மூவ், ஆனால் மூவ் ஆகலை. ஸோ த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனாக இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஆக்சலரேஷன், இப்போ நான் வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் இப்படி எடுத்துக்கிறேன். எக்ஸு, திஸ் டைரக்ஷன் இஸ் எக்ஸ் அண்ட் திஸ் பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் கோஆர்டினேட் சிஸ்டம் படி. ஸோ பேசிக்காக டவுன்வர்டில், ஸோ சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏஎக்ஸ் இல்லையா. ஸோ இங்கே ஆக்சலரேஷன் பேசிக்கலி கிடையாது. ஸோ டவுன்வர்டு பார்த்து என்ன இருக்குது நம்மளுக்கு, எம்ஜி ப்ளஸ் எம்ஜி சைன் 30. மேலே பார்த்து என்ன இருக்குது, எஃப்எல். திஸ் வில் பி ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இஸ் 0. வாட் அபவுட் இன் த கேஸ் ஆஃப் ஒய் டைரக்ஷன், ப்ளஸ் என் மைனஸ் எம்ஜி காஸ் 30. This will be equal to mass into acceleration. Acceleration is 0. Basically நான் என்ன அப்ளை பண்ணியிருக்கேன், summation of force along y direction is equal to MAY. கரெக்டா? யா. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ அட் த சேம் டைம் இஸ் μs into n. ஸோ இதை இப்போ என்ன பண்ணலாம், இதில் இருக்க வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ mg sin 13 வருதா, this is equal to நம்மளுக்கு என்னது FL. பட் FL is basically என்னது நம்மளுக்கு, இப்போ இதிலேருந்து எனக்கு இந்த ஈக்குவேஷன் வருது. இதில் எஃப்எல்ன்றது என்னது, ஐம் ஜஸ்ட் சப்ஸ்டியூட்டிங் மியூஎஸ் என். என்னோட வேல்யூ என்னது, இந்த இதுலேருந்து என் சொல்லலாமா, என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் 30 டிகிரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், எம் கேன்சல் ஆகிடுமா, ஜிஜியும் கேன்சல் ஆகிடும். ஸோ பேசிக்கலி சைன் 30 மியூஎஸ் காஸ் 30. ஸோ நம்மளுக்கு என்ன வரும், tan 30 mu s we will get. So what is tan 30? நம்மளுக்கு 1/√3. Okay, so this is the answer for us. So value வந்து என்னது நம்மளுக்கு, இதோட வேல்யூ வந்து 0.577. இட்ஸ் a standard value. 1/√2 ஓட வேல்யூ இது. நீங்கள் பேசிக்கலி மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி 1/√2 ஓட வேல்யூ வந்து 0.707. 1/√3 ஓட வேல்யூ வந்து 0.577. ஓகே, யூ கேன் ஜஸ்ட் நோட் தட். ரைட், ஓகே. இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் போகலாம். இப்போ ஓகே குட். இப்போ இந்த அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், பிளாக் ஆஃப் வுட், ஒரு பிளாக் ஆஃப் வுட் இருக்கான், அதோட மாஸ் வந்து 1 kg. ரெஸ்டிங் ஆனனா இந்த இன்க்ளைன்டு பிளேன் மேலே வச்சுருக்கோம். ஜஸ்ட் ரெஸ்டிங்கு ஆன் அன் இன்க்ளைன்டு பிளேன் ஆஃப் 30 டிகிரி. ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் டவுன். ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ்னால் என்னது, அப்போ தான் மூவ் ஆக தொடங்குது. ஸோ ஒரு 1 kg மாஸ் வந்து நம்மளுக்கு 1 kg இந்த உட்டன் பிளாக்கு, இது நம்ம ஒரு இன்க்ளைன் பிளேனில் வச்சுருக்கோம். ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஸோ இட் ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் மூவிங்னா என்ன அர்த்தம், இங்கே இது வந்து ரெஸ்ட்டில் இருக்காம்பா. இப்படி கை எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும், கை எடுத்துட்டிங்கன்னா இட் வில் ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் மூவிங், ரைட். தட் இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் திஸ் பிளாக் இஸ் 0 அப்படின்றதான் இங்கே பாயிண்ட்டு. இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் 0.2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து இங்கே என்ன தான் 0.2. ஸ்டாட்டிக்காக கைனட்டிக்கான்னு கொடுக்கல, ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ உடனே நம்ம என்ன எடுத்துக்கலாம், மியூஎஸ் மியூகே ரெண்டுமே ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபைண்ட் இட்ஸ் வெலாசிட்டி இன் மீட்டர்ஸ் பர் செகண்ட் யூனிட்டில் கண்டுபிடிக்கணும் ஆஃப்டர் 5 seconds. ஸோ நல்லா கவனிங்க, இதை வந்து இந்த பிளாக் இங்கே இருக்குது ரெஸ்ட்டில். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு விட்டிங்க அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட்டு ஸ்டார்ட்ஸ் மூவிங் டவுன். நகர ஆரம்பித்தோடனே இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. ஆனால் ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அது என்ன இருக்குன்னா கொஞ்சம் தூரம் இறங்கி வந்திருக்கும். திஸ் இஸ் அ டைம் t ஈக்குவல் டு 0. பட் ஆஃப்டர் இட் ஹவ் ரீச் சம் டிஸ்டன்ஸ், அதாவது டைம் வந்து வெலாசிட்டி என்னவாக இருக்கும்னு கேட்குறான். அட் ஆஃப்டர் t ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸ்க்கு அது கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் என்ன வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். புரியுதா? ஸோ இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்கிறது ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் மூவிங்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இனிஷியலாக வெலாசிட்டி அதுக்கு இல்லை, ஜஸ்ட்டு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுது. இது நம்ம டைம் t ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். பட் ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த பிளாக் வந்து இங்கே நகர்ந்து வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக என்ன பண்ணலாம், இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடணும். திஸ் இஸ் mg, இது 30 டிகிரினா இதுவும் என்னவாக இருக்கும் 30. ஸோ mg cos 30, mg sin 30. இது வந்து என்னது நார்மல்.
நார்மல். ஸோ கீழே இறங்க விடாமல் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ஃப்ரிக்ஷன் என்னது, பேசிக்கலி கைனடிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். பட் இங்கே வந்து மியூஎஸ் மியூகேக்கு வித்தியாசம் கிடையாது. ஸோ மியூகே என்னன்னு நான் எழுதலாம் கைனடிக் ஃப்ரிக்ஷனை. இங்கே மியூகே மியூ எல்லாம் ஒன்று தான், கரெக்டாக? ஸோ இப்போ என்னென்னா இப்போ வந்து பேசிக்கலி ஆக்சலரேஷன் வந்து டவுன்வேர்டு பார்த்துருக்கும், கரெக்டாக? ஏன்னா இட் இஸ் கம்மிங் டவுன். ஸோ என்னவாக இருக்கும்? ஸோ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம், திஸ் இஸ் மை கோஆர்டினேட் சிஸ்டம். இந்த சைடு எக்ஸு, இந்த சைடு என்னது மேலே பார்த்து ஒய், இந்த சைடு என்னோட எக்ஸு. ஸோ இந்த டைரக்ஷன் பாசிட்டிவ், இந்த டைரக்ஷன் மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ், பெர்பெண்டிகுலர் டு த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கிறது பாசிட்டிவ், ரைட்டா? ஸோ இப்போ நான் மேலே சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு MAXன்னு வைங்க. ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது இந்த மாஸுக்கு? mg sin 30 ப்ளஸ்ன்னு போடுறேன், ஏன்னா இட் இஸ் டவுன்வர்டு பார்த்துருக்கு. மேலே பார்த்து எனக்கு என்ன இருக்குது? F இருக்குது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். வேறு எதுவும் ஃபோர்ஸ் இருக்கா இந்த டைரக்ஷனில்? கிடையாது. திஸ் வில் பி ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இஸ் டவுன்வர்டு பார்த்து இருக்கிறது பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா டவுன்வர்டு பாசிட்டிவ்னு எடுத்துருக்கோம். ஸோ ப்ளஸ் ஏ அப்படின்னு போடணும். ஸோ பேசிக்கலாக எஃபோட வேல்யூ என்னது? மியூ என், இதுவும் நம்மளுக்கு தெரியும், அதை நான் இங்கே எழுதிடுறேன். அதுக்கப்புறம் சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் ஒய் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு MAY. ஸோ ஒய் டைரக்ஷனில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது? மேலே பார்த்து ப்ளஸ் என், கீழே பார்த்து மைனஸ் mg cos 30. திஸ் வில் பி ஈக்குவல் டு வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இட் இஸ் 0. ஸோ n இஸ் ஈக்குவல் டு mg cos 30. ஸோ ஃபார்முலாவில் நம்மளுக்கு என்ன வரும்? இஃப் யூ ட்ரை டு சப்ஸ்டியூட், நான் என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன்னா ஆக்சலரேஷன். ஸோ திஸ் இஸ் mg sin 30. ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னது? மியூ இன்ட்டு என். வாட் இஸ் என் வேல்யூ? என்னோட வேல்யூ வந்து mg cos 30. திஸ் வில் பி ஈக்குவல் டு MA, ரைட்? இங்கே mm வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ யூ வில் ஹேவ் g sin 30 which is 1/2. ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னது? 0.2 தானே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். g ஓட வேல்யூ 10. வாட் இஸ் cos 30? √3/2 will be equal to a. So this is basically what? 10/2, 5 ன்னு எடுத்துக்கலாமா? Yeah, acceleration due to gravity 10 ன்னு எடுத்துக்க சொல்லிட்டான். ஸோ இது வந்து என்னது? 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5 minus √3 is equal to a. ஸோ இதான் என்னது? நம்மளோட ஆக்சலரேஷன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட் யூ கேன் டூ இஸ் √3 ஓட வேல்யூ என்னது? √3 ஓட வேல்யூ இஸ் 1.732. If you try to work out 5 minus 1.732 என்ன வரும் நம்மளுக்கு ஆக்சலரேஷன்? 3.268 meters per second square. So this is an acceleration. இப்போ கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுக்கு வேண்டியது velocity at time t equal to 5 seconds, initial velocity 0. See, நம்மளுக்கு கிடைச்ச ஆக்சலரேஷன் இது வந்து என்னது? பேசிக்கலி கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனா? கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனாக நம்ம என்ன இருக்குது? 3 ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா v is equal to u plus at யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்வர்டு பார்த்துருக்கு. இனிஷியலாக வாட் இஸ் த வெலாசிட்டி? 0. வாட் இஸ் த ஆக்சலரேஷன் அலாங் த டவுன்வர்ட் டைரக்ஷன்? இட் இஸ் திஸ் வேல்யூ. ஸோ இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக u ஓட வேல்யூ 0, a ஓட வேல்யூ 3.268. வாட் இஸ் த டைம்? ஆஃப்டர் 5 seconds. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். v ஓட வேல்யூ வில் கெட் அஸ் 16.34 பேசிக்லி மீட்டர்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ v is equal to 16.34 meters per second. So this is the velocity we are interested at t equal to 5 seconds. புரியுதாப்பா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நம்ம டிஸ்கஷனை ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் கால்ட் சூடோ ஃபோர்ஸ். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன்ப்பா. ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக என்ன பண்ணுங்கள்? டெஃபினட்டாக லைக் கொடுங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then bye from நாகராஜன். ஆல் தி பெஸ்ட். பாய்.